சொல்லுகின்ற அளவுக்கு இது புனிதமானது என்று சொன்னாலே இனி சுந்தரகாண்டத்தின் சிறப்பை வேற சொல்ல வேண்டியதில்லை. மீதி 5 காண்டம் இங்கே கேட்காட்டி பரவாயில்லை, இந்த ஒரு காண்டம் கேட்டால் 6 காண்டம் கேட்ட பலன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் நாம் சொன்னால் சுந்தரகாண்டம் கூட நீங்கள் பாட்டில் 3 நாள் பேசுவீங்க, இன்னும் சுருக்கமாக ஏதாவது பலன் அடையிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டபோது இந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயனுடைய துதியாக வருகின்ற அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்ற அந்த பாசுரத்தை கேட்டால் சுந்தரகாண்டம் முழுவதும் கேட்ட பலன், சுந்தரகாண்டத்தை கேட்டால் ராமாயணம் முழுவதும் கேட்ட பலன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட புனிதமுடைய இந்த சுந்தரகாண்டம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலானூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அருளி காப்பான். அதில் பாடபேதம் உண்டு, அழித்து காப்பான் என்று சொல்வார்கள், அருளி காப்பான் என்றும் ஒரு பாடபேதம் உண்டு. அது நல்லா இருக்கிறதுனால அதை நான் வச்சுக்கிறேன். அழித்துங்கிறதுல சரியா சொல்ல தெரியலன்னா சிறப்பு நகரம் போட்டு அழித்துன்னா அழிச்சு போடும். அதனால அது அழகர வேறுபாடுகள் இருக்கிறதுனால அருளி காப்பான்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அருளி காப்பான் என்று சொல்றாங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய வாயுதேவன் பெற்ற பிள்ளை. நேற்று பார்த்ததெல்லாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய வாயுவினுடைய அம்சமாக பிறந்த அனுமன் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய கடலை தாவி, அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக. தமிழ் ஆறுன்னா வழி, ஆற்றுப்படை முருகனுக்கு 6 படை இருக்குது, ஆற்றுப்படை நூல்கள். அந்த மாதிரி ஆறுன்னா வழி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கின்ற ஆகாயத்தின் வழியாக ஆரியற்காக ஏகி. ஆரியன் என்றால் நம் அரசியலில் திராவிடன், ஆரியன், வடக்கு இருக்கிறவங்க ஆரியர்கள், தெற்கே இருக்கிறவர்கள் திராவிடர்கள் என்று அரசியல் இன ரீதியாக பிரிக்கணுமா? அதுவல்ல. கம்பர் ஆரியன் என்றால் உயர்ந்தவன் என்ற பொருளை தான் உபயோகிக்கிறார். பல இடங்களில் ராமனை ஆரியன் ஆரியன் என்று தான் சொல்வார். ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு, பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கின்ற பூமி பெற்ற அணங்கை கண்டு. பூமியிலிருந்து தான் சீதை அன்றைக்கே பார்த்தோம், கொழுமுனையிலே தோன்றியவள். சீதாங்கிற வடமொழி சொல்லுக்கு கலப்பையின் கொழுவில் தோன்றியவள் தான் அர்த்தம். ஜனகன் பெற்றெடுத்த பிள்ளை அல்ல, கொழுமுனையில் தோன்றியவள், பூமியிலிருந்து தோன்றியவள். பஞ்சபூதங்களில் ஒன்று பூமி. அணங்கை கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான், பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கின்ற நெருப்பை வைத்தான். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். பல பேர் ஐயா இந்த பாட்டுக்கு பொருள் தெரியலன்னு கேட்குறாங்க. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலானூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அருளி காப்பான். அந்த ஆஞ்சநேயன் ராமனை காத்தது போல, சீதையை காத்தது போல நம்மையும் காப்பான். நம்மையெல்லாம் காப்பாற்றுறவர் ராமன், நம்மையெல்லாம் காப்பாற்றுகின்றவள் மகாலட்சுமியாகி சீதா பிராட்டி. ஆனால் இந்த ராமனையும் சீதையையும் காப்பாற்றி கொடுத்தவர் ஆஞ்சநேயர். அவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். ஒருத்தர் சனிக்கிழமை இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனார். போய் ஆஞ்சநேயருக்கு முன்னால் நின்று, ஆஞ்சநேயர் பெருமானே, 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மனைவி சந்தைக்கு போனா, அதுக்கப்புறம் திரும்பியே வரல, என் மனைவி காணாமல் போயிட்டா, எப்படியாவது நீ தான் எங்கே இருக்கிறான்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்க உதவணும்னு ஆஞ்சநேயர் இடத்துல விண்ணப்பித்தார். உடனே ஆஞ்சநேய பெருமா ராமர் கோயிலுக்கு போய் விண்ணப்பித்தார். ராமர் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி என்னுடைய மனைவி காணாமல் போயிட்டான்னு விண்ணப்பித்தார். உடனே ராமன் அசரீதியாக சொன்னானா, நீ பக்கத்தில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போ, ஏன்னா என்னுடைய மனைவியே அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, என்னுடைய மனைவியவே அந்த ஆஞ்சநேயர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, அதனால இங்கே விண்ணப்பிக்கிறத விட நேரம் அங்கே போயிடு அப்படின்னாராம். அத்தகைய ஆற்றலுடைய அந்த ஆஞ்சநேயருடைய பிரபாவத்தை தான் நாம் சுந்தரகாண்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கேசரி என்ற ஒரு வானர வீரன், அஞ்சன என்ற ஒரு வானர பெண்ணுக்கும் வாயுதேவனுடைய அம்சமாக பிறந்தவன் ஆஞ்சநேயன். இளமையிலேயே பெரிய வீரம். ஏன் ஹனுமான் கனுமான் அப்படிங்கிறோம்னா, கனுன்னா சமஸ்கிருதத்தில் கண்ணம்னு பேரு. கனு என்றால் கண்ணம். இந்த கண்ணம் வீங்கி போனவன். கண்ணம் ஆஞ்சநேயருக்கு பார்த்தா கண்ணம் உப்பி இருக்குது. ஏன் உப்புச்சுன்னா, பிறந்த போது அவனை போல் அழகனே இல்லை.
குழந்தையாக பிறந்தபோது அவ்வளவு அழகாக இருந்தான். ஒரு நாள் தொட்டில் போட்டிருந்தா அஞ்சனை, மேலே சூரியன் தகதக தகதகன்னு சிவப்பா தெரிஞ்சான். பார்த்த உடனே மேலே ஒரு நல்ல காஷ்மீர் ஆப்பிள் படுத்து தொங்குகிறது. போய் ஒரு கடி கடிக்கணும்னு தொட்டில் இருந்து ஒரு தாவுனா. அப்பதான் குழந்தை தாவுனா எங்க போறான்? சூரிய மண்டலத்துக்கு தேவையாச்சு. இருக்கிற மண்டலங்களுக்குள்ளே உயர்ந்தது சூரிய மண்டலம். சந்திர மண்டலத்துக்கு கூட போயிடலாம், செவ்வாய் கிரகத்துக்கு போயிடலாம். சூரிய மண்டலம் பல கோடிக்கு அந்த பக்கம் இருக்கிற மண்டலம். இங்க ஒரு தவுறது குழந்தையே எப்படின்னா பின்னால் எப்படி இருக்கும்? ஒரு தவுறதுல சூரியனை போய் வாயில கவிட்டான். சூரியன் மறைந்து போயிட்டான். உடனே உலகம், சூரியன் ஒரு வினாடி இல்லை என்றால் உலகம் இருக்காது. நம்ம என்ன, பயிர்களே இருக்காது, எந்த உயிரும் இருக்காது உலகத்துல. சூரிய ஒளி இல்லைன்னா எதுவுமே தாவரங்களே இருக்காதுன்னு தானே படிக்கிறோம். உடனே தேவர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள். உடனே இவர் குழந்தையாச்சா, அவருக்கு விடமாட்டேன்ட்டு வாயில் நல்லா உப்பி வச்சுக்கிட்டாரு. பார்த்தான் இந்திரன், ஏண்டா விடமாட்டேன்னு சொல்லி இந்திரன் கையில் ஒரு வஜ்ராயுதத்தை வச்சிருக்கிறான். ஓங்கி கன்னத்து மேலே ஒரு அடி அடித்தான். சூரியன் வெளியே வந்து விழுந்தான் வாயில் அடித்ததுனால. ஆனால் அந்த கண்ணம் அப்படியே வீங்கி உப்பி போயிடுச்சு. அதனால தான் அவனுக்கு கண்ணம் வீங்கியவன் ஹனுமான் என்று பெயர் வந்தது. ஆனால் எவ்வளவு பெரிய வீரத்தை காட்டியவன் ஆஞ்சநேயன் என்று பார்க்கிறோம். உடனே இப்போ வாயு தேவனுடைய அம்சமாக பிறந்தவன், வாயு சும்மா இருப்பாரா? அடிச்சா உடனே அவர் நல்ல காற்றை பிடிச்சி வச்சுட்டாரு. யாருக்கு உலகத்தில் காற்றே இல்லாம, இந்த இடத்துல காற்று இல்லைன்னு வைங்க, ஒரு நிமிஷம் நம்மளால் இருக்க முடியுமா? உணவு இல்லாமல் இருக்கலாம், நீர் இல்லாமல் கூட கொஞ்சம் வாழலாம். காற்று இல்லைன்னா போச்சு. அதனால தான் செயற்கை காற்று பிராண வாயுவை குழாய் மூலமாவது செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். காற்று இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. இவர் காற்று அடக்கி பிடிச்சிட்டார் வாயு, ஏன்னா காற்றினுடைய அதி தேவதை. உடனே பார்த்தாங்க தேவர்கள் எல்லாம், காற்று இல்லாமல் மூச்சு வாங்க முடியாமல் திணறி போய் வாயு தேவனிடத்து போய் கேட்டார்கள். ஐயோ, நாங்கள் மூச்சு வாங்க முடியல, காற்றை கொஞ்சம் விடுன்னு. உடனே சொன்னா, நீ அடிச்சே இல்லையா? தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் அடித்தானா தேவர்களாகி உங்களுக்கு அதில் பங்குண்டு அப்படின்னா. சரி, நாங்கள் வேணா அடித்ததுக்கு பதிலாக எல்லாம் நிறைய வரங்கள் கொடுக்குறோம், யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்குதோ அத்தனை சக்தி பலங்களையும் கொடுக்குறோன்னு போட்டுட்டு, இந்தா உனக்கு இந்த சக்தி, இந்தா உனக்கு இந்த சக்தின்னு தேவர்கள் நிறைய வரங்களை கொடுத்தார்கள். அந்த வரங்களை பெற்ற பிறகு ஏற்கனவே சும்மாவே தாவுனான்னா சூரிய மண்டலத்துக்கு போறவன், இப்போ தேவர்கள் ஏராளமான வரங்களை கொடுத்த பிறகு இவனுடைய கையும் காலும் பட்டாலே அவன் போயிடுறான். சின்ன குழந்தை அப்படி போய் தொட்ட போது இன்னொரு குழந்தையா முடிஞ்சா எல்லாம் அவ்வளவு சக்தி. மூச்சு காற்றுக்கு அப்படியே ஆசிரமங்கள் எல்லாம் மேலே பறக்குது. முனிவருடைய ஆசிரமங்கள் எல்லாம் இவன் மூச்சு காற்று விட்டான்னா மேலே பறக்குது. முனிவர்கள் தவம் செய்ய முடியல, புயல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்கு. வந்தான்னா மூச்சு விட்டான்னா புயல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. நெருப்பு, யாக நெருப்பெல்லாம் அவிந்து போகுது. பார்த்தார்கள். உடனே இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று நினைத்த முனிவர்கள், உன்னுடைய பலமெல்லாம் குறைந்து போக வேண்டும், உன்னுடைய பலமெல்லாம் மறைந்து போக வேண்டும், தகுதியான நேரத்தில், தேவைப்படுகின்ற நேரத்தில் தகுதியுள்ள ஒருவன் உனக்கு பலம் இருக்கிறது என்று சொன்னால்தான் உனக்கு உன்னுடைய பலமே தெரிய வேண்டும். அது வரைக்கும் எனக்கு உனக்கு பலம் இருக்கிறதே உனக்கு உடம்புல தெரியக்கூடாது, அப்பதான் நாங்கள்லாம் உயிர் வாழ முடியும் என்று ஒரு சாபம் கொடுத்த மாதிரி தங்களுக்கு தற்காப்பு செய்து கொண்டார்கள்.